வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 2026 தேர்தலுக்கு பின் அதிமுக வெற்றி வெளியான கருத்து கணிப்பு திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெருமிதத்தில் இருக்கக்கூடிய 2026 தேர்தல் களம் மிக விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போய்க் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் தீவிரத்திலும் தீவிரமாக மும்முரத்திலும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் களத்தில். அந்த வகையில் தற்பொழுது தேர்தல் நேற்று முடிந்து இருந்தாலும் கூட தற்பொழுது வெற்றி வாய்ப்பு யாருக்காக இருந்து கொண்டிருக்கிறது, மக்கள் யாருக்கு அதிகப்படியாக வாக்குகள் செலுத்தியிருக்கிறார்கள் அப்படின்ற எதிர்பார்ப்பும் பரபரப்பும் ஒரு பக்கம் தமிழகத்தில் நீடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான ஆதரவை திரட்டக்கூடிய சூழலிலும் தற்பொழுது 2026 தேர்தல் களம் இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் மிகப்பெரிய அளவிலான ஆதரவை திரட்டும் வகையிலும் அடுத்த கட்ட நடவடிக்கையிலும் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும் இருந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சியாக பயணித்து கொண்டிருந்த சூழலில் தற்பொழுது ஆளுங்கட்சியாக மாற தீவிரமான களப்பணியிலும் அரசியல் பணியிலும் ஈடுபட்டது. இதனால் பொதுமக்களும் திமுகவின் ஆட்சி வேண்டாம் என்று கூறக்கூடிய அளவில் இருந்தாலும் கூட அடுத்தபடியாக அதிமுகவா தாவேகாவா இல்லை நாதாகாவா அப்படின்ற ஒரு முடிவுக்கு தள்ளப்பட்டார்கள். இதில் எடப்பாடியார் அப்படின்ற பேச்சுக்கள் அதிகமாகவே அரசியல் வட்டாரத்தில் ஒலித்தது. இதனால் மீண்டும் அதிமுகவை எப்படியாவது ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளிலும் சரி முக்கியமான இடங்களிலும் ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். இதனால் பெருமிதத்தில் இருப்பதன் காரணமாக தமிழகத்தில் மாற்றம் என்பது நடைபெறப் போகிறது. நடைபெறுவதற்கான சூழலும் கள நிலவரங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னே பார்த்திங்கன்னா சொல்லலாம். இதனால் இனி வரக்கூடிய நாட்களிலும் சரி தமிழகத்திலும் சரி பெரும்பான்மை என்பது இழக்கக்கூடாத ஒரு சூழலில் தமிழக மக்கள்களும் சரி அரசியலில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் பெரும்பான்மை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு என்பது முன்னிலை வகிக்க போகிறதா? இனி வரக்கூடிய இந்த வாக்குப்பதிவு அதாவது வாக்கு எண்ணிக்கையின் முன்னாடி பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான சூழல்கள் மாறுகிறது, அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு எவ்வளோ சதவீதமாக உயரப்போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.